இது 7 இயர்ஸ்ன்னு அது எங்களுக்கு சொல்லும் இப்போ தான் தெரியுது. பட் ஆனால் தொடர்ந்து முதல்ல இந்த கதையை பேச ஆரம்பிச்சு, இந்த கதையை வேறு ஃபார்மில் பேசி, அப்புறம் வேறு இன்னும் 4-5 கதைகள் பேசி, இப்போ வெளியிருந்த ஆளுங்கள்லாம் கதையை வாங்கி பேசி, அது போச்சு ஒரு 7-8 கதைக்கு மேலே பேசியிருக்கோம் நாங்கள். இல்லை நானே பல முறை சிரிச்சிருக்கேன் யோகி பாபுட டைம் சொல்லி முடிச்சு அவர் மூஞ்சி வச்சுப்பாங்க. பெரிய படமோ சின்ன படமோ அவருக்கு அந்த பார்ஷியாலிட்டி இருக்குது. என்ன மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை எஸ்கே அவர்கள் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது பிளான் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணும்னு நினச்சி வைக்கல அது. ஓகே என்ன அதில் ஒரு இன்னொரு உண்மை இருக்குது. அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியாது. நான் வரைஞ்சதே அதை வச்சு தான் வரைஞ்சேன் நான். இந்த படத்தை பார்த்தா என்ன மாதிரியா இருக்குது? சிவகார்த்திக் மாதிரி இருக்குது. அப்படியே சொல்லிட்டே போகலாம். ரொமான்டிக், க்ரைம், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஹோல்சம் பேக்கேஜ் இந்த படம். Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. ஐ திங்க் ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு ஒரு டீம் வந்து ரீயூனைட் ஆகுறது வந்து எங்களால் பார்க்க முடியுது. நீங்களாக இருக்கட்டும், ஆறுமுக சாராக இருக்கட்டும், இல்லை ஜஸ்டினாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஹவ் இஸ் த மைண்ட் செட் லைக் சேது சார்? இல்லை நாங்கள் ஏன்னா இது 7 இயர்ஸ்ன்னு அது எங்களுக்கு சொல்லும் இப்போ தான் தெரியுது. பட் ஆனால் தொடர்ந்து முதல்ல இந்த கதையை பேச ஆரம்பிச்சு, இந்த கதையை வேறு ஃபார்மில் பேசி, அப்புறம் வேறு இன்னும் 4-5 கதைகள் பேசி, இப்போ வெளியிருந்த ஆளுங்கள்லாம் கதையை வாங்கி பேசி, அது போச்சு ஒரு 7-8 கதைக்கு மேலே பேசியிருப்போம் நாங்கள். பேசி கடைசியில் ஓகே இதே ஃபைனலைஸ் பண்ணலான்னு. ஸோ அதனால் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே போயிட்டு இருந்தோம் முதல்ல. அப்புறம் நடுவில் எனக்காக நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி நான் லாபம் படத்தை வந்து எனக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அதில் ஒரு 1.5 வருஷம் போயிருக்குமா சார்? அதில் ஒரு கோவிட் வேறு இருந்தது, அதை ஒரு 1.5-2 வருஷம் அதில் போயிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு தொடர்பு இருந்தது. மேபி மற்றவங்களுக்குலாம் இது புதுசாக இருக்கும், மற்ற எங்களுக்கு வந்து அது இப்போ எனக்கு இவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து அது இருக்குமே ஒரு 15 வருஷம் மேலே இருக்கும் அது. ஸோ அதனால் அப்படி ஒன்றும் தெரியல, எங்களுக்கு தெரியல சார். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக ப்ரெஸ் மீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, லைக் காத்தாக்கில் 2 காதலில் பண்ணியிருந்தா கூட இதில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் வந்து நீங்கள் படத்து ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு நாங்களும் கேள்விப்பட்டோம். ஸோ என்னுடைய கதாபாத்திரத்தை பற்றி அவங்களுக்கே இருக்கீங்க. No, I haven't, because usually நம்ம dubbing பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்க்கும்ல, so we can have some sort of a judgment of our character. இதுல வந்து dubbing நிறைய வாட்டி கேட்டேன், but so was like பட் நீங்க நடிச்ச சீன் ஒரு கணக்கு இருக்குல. ஆமா இருக்கு. Then my how many days you spent on the shoot? Yes, that definitely is there. And all my combination scenes are with Yogi Babu sir and Vijay Sethupathi sir and Rukmini also. பியூட்டிஃபுல் காம்போவா இருக்கே. ஆமா moments. Yeah, so and we would laugh at the set. We would be laughing because they would be so it was like a acting school for me, because to make நம்ம இருக்கிற லைக் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும், லைக் யூனோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கேரக்டர், லைக் ஃபார் அன் ஆர்டிஸ்ட், யூனோ அதெல்லாம் வந்து லைக் ஆப்வியஸ்லி ஐ ஹவ் பிகம் அ பெட்டர் ஆக்டர். லைக் ஸோ அதுதான் வந்து இந்த சீனை வந்து எலிவேட் பண்ண, அது வந்து இட்ஸ் நியூ, ஒரு ஃபைன் ஆர்டிஸ்ட் பண்ணுற வேலை. அவரும் பண்ணுவார், யோகி பாபுவும் பண்ணுவார். அது வந்து எப்படின்னா நம்ம சீனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம், இல்லை சீன் எழுதியிலே நம்ம கூட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எழுதணும். ஸோ அங்கே வந்து இப்போ நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணோம். அந்த சீனில் வந்து ஒரு சில விஷயம் கன்வே ஆகணும், இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு. அது வேறு ஹீரோயினுக்கும் அவருக்கும் உள்ள சீன். அப்போ அங்கே வந்து ஒரு அட்மாஸ்ஃபியருக்காக நாங்கள் வந்து ஒரு மலேசியாவில் இருக்கிற ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு கடையை வந்து வச்சுருந்தோம், மிட்டாய் கடை வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து கலராக அந்த மிட்டாயெல்லாம் வைப்பாங்க அந்த இதில். ஸோ அவர் வந்து அங்கே வந்து அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் கொலாபரேஷன். அப்போ ஒருத்தர் இருந்தார், கடைக்காரர் இருக்கார், அவரை கூப்பிட்டு இது என்ன மிட்டாயினே அப்படின்னா, சீன் வந்து அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான் நான் எழுதியிருந்தது அப்போது. ஸோ அவர் போயிட்டு சரி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறம் போய்ட்டு அவர்கிட்ட போய் கான்வர்சேஷன் பண்ண மாதிரி அங்கே ஒருத்தர் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவர் ஆக்சுவலாக அவரையும் கூப்பிட்டு கேரக்டர் ஆக்கி இந்த இடத்துல அவர் ரொம்ப க்யூட்டாக வேறு பண்ணியிருந்தார் அந்த சீன். அந்த இதில் கேரக்டர் ஆக்கி இப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த படம் பாருங்கள், அந்த சீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த சீன் சூப்பராக இல்லை. அந்த மாதிரி பெட்டி கடை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் நம்ம இந்த ஜெல்லி மாதிரி பப்பாளி பழம் இருக்குல்ல, அது இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு குட்டி பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அது எக்ஸைட்டடாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ அது புதுசாக இருக்குது. உங்களுக்குள்ள இருக்க ஒரு மில்லேனியல் வந்து வெளில வராங்க சார், 90s கிட் வெளில வந்திருக்காங்க. இல்லைம்மா, இப்போ மலேசியாவில் இருக்கு, நம்ம ஊரில் அதை பார்க்கல. அந்த குட்டி மிட்டாய் எனக்கு பிடிக்கும், குட்டி மிட்டாயெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அதனால் வந்து இப்போது இங்கேருந்து ஒருத்தர் புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கான், அவனுக்கு அது புதுசு தானே. இப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்க முடியாது, இப்போ நம்ம கேட்கலாம். நல்லா கேட்டு அவர் நல்ல ஆள், நல்லா
பட்டை அடிச்சுக்கிட்டு ஆள் சூப்பராக போடுறேன். ஸோ அதனால் அவர்கிட்டையும் வெளில பேசி அவரும் பேசினா நல்லாயிருக்கும், அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இப்போ எனக்கும் ருக்குக்குமான சீன் அது. ஸோ இப்போ ருக்குக்கு அந்தாலும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் வேறு புதுசு நாளைக்கு தான் வந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் பார்த்தா அவர் அவரோட இமேஜாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி சர்ப்ரைஸ் தானே, பேப்பரில் ஒரு சீனை வந்து நம்ம செட்டுக்கு போய் அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது தானே அது வேற ஒரு கட்டத்துக்கு ஆகுது. அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு ஐடியா வந்து மைண்டில் இப்போ இந்த கதையே வந்து நாங்கள் இந்த கதையை பேசி இதுக்கப்புறம் ஒரு 10 கதையை பேசி திருப்பி இந்த கதைக்கு வந்தோம். ஸோ ஒரு ஐடியா வந்து தோணும்போது எக்ஸைட்டடாக இருக்கலாம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் திரும்பி நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் நான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதோட வேலை. அச்சீவ் பண்ணாமா இப்போ வரைக்கும் தெரியாது. நாங்கள் நம்புகிறோம் ஏஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம், இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி. பட் ஸ்டில் அது மக்களும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்காத வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஹோப் வந்து ரீச் பண்ணுவோம், ட்ரை பண்ணுறது. ஸோ அதுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ என்னெல்லாம் பண்ணுறோமோ அது வரைக்கும் ட்ரை பண்ணுறது தான் வேலை, வேறு ஒன்றும். ஐ திங்க் இதை பற்றி பேசும்போது எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வருது, நீங்கள் அவருடைய ஆடிஷன் டைம்ஸில் அவர் மெனக்கிட்டதை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? டக்குன்னு அவர் கடைக்கு போய் அதை வாங்கினது, அந்த ஒரு சின்ன கதாபாத்திரத்துக்கு எலிவேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணது. ஐ திங்க் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட மாறவே இல்லை சார். ஐ திங்க் அதனால தான் பீப்புளோடைய ஃபேவரட்டாக இருக்கீங்க, மக்கள் செல்வனாக செலிப்ரேட் பண்ணப்படுறீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஜஸ்ட் உங்களை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்காக இந்த கான்வர்சேஷனில் சொல்ல ஐ ரியலி அட்மையர். இல்லை அதான் இப்போ நான் இப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துல நவரும்போது எதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்ட்டு ஒரு ஃபார்மை தேடுவோம்ல. பீட் இப்போ நான் சமைக்க கற்றுக்கிறேன்னா கூட அதை எப்படி அந்த ஃபார்முக்கு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அந்த டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அதோட ஃபார்ம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிற விதம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனையும் நம்ம அதோட ஃபார்மை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அதோட எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருந்த என் கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த டைரக்டர்ஸோ கூத்துப்பட்டில் இருந்த ஆக்டர்ஸோ மற்ற எல்லாருமே அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தருந்து கலெக்ட் பண்ணுறது தான். நம்ம நாலேஜுங்கிறது நம்ம ஒரு டைரக்ஷனில் ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது இல்லை, அது ஒரு 360 டிகிரியில் நம்ம சந்திக்கிற நிறைய பேர்கிட்டேருந்து கற்றுக்கிற ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டியில் உங்களோட தாட் ப்ராசஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ அது அந்த ஃபார்ம் அந்த ப்ராசஸும் அந்த கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை சென்ஸ் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம யாருன்னு இருக்குது. அதுதான் வெரி ஆகுது, இருக்கிறது ஒன்று தான் அது. ஓகே, இது இப்போ குத்துப்பட்டுற போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு படிக்க போகிறீங்கன்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போகிறீங்க, இல்லை டாக்டர் படிக்கிறீங்க, அப்படி ஏதோ ஒன்று படிக்கிறீங்கன்னா சிலபஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ பட் ரிசீவ் பண்ணுற அந்த மைண்டும் அதை ப்ராசஸ் பண்ணுற மைண்டும் அதை அப்ரோச் பண்ணுற மைண்டு தான் அது உங்களுடைய மைண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக மாறுது. ஸோ அதில் தான் நீங்கள் யாருன்னு இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஒரு முறையும் ட்ரை. ஸோ நான் ஆரம்பத்தில் நான் சந்தித்த நபர்கள், மனிதர்கள், அவர்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லேருந்து நான் கலெக்ட் பண்ண தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்தது சார். அதனால தான் உங்களுடைய தேர்ட் கொலாபரேஷன் வித் விஜய் சேதுபதி சார் அகெயின் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை அதனாலலாம் இல்லை. இப்போது நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, அவர் நடிக்கிறேன்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவீங்களா? டெஃபினெட்லி தயவு செஞ்சு ஒரு படம் எடுக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். எவ்ரி டைரக்டர்ஸ் இது வந்து ஒரு ட்ரீம், இது வந்து ஒரு 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 விஷயம். ஒர்க்கிங் வித் ஃபைன் ஆர்டிஸ்ட், பயங்கர ஃபைன் ஆர்டிஸ்ட்டோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து அதுதான் ட்ரீம், அதுதான் விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுறோம், அது இன்னும் எலிவேட் ஆகி ஸ்க்ரீனுக்கு வருது இல்லையா, அதை பார்க்குறது அவ்வளோதான் அச்சீவ்மெண்ட். ஸோ எனக்கு தேர்ட் கொலாபரேஷன் அப்படின்னு இல்லை. நீங்கள் இப்படி பார்க்குற ஏசை விட்டுருங்க. எங்கேயோ வந்து ஒருத்தன் ஏதோ ஒரு ஆடிஷன் பண்ணும்போது ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆளை விட்டுட்டு இவன் நல்லா பண்ணுவான்னு அன்றைக்கி ஒருத்தர் நம்புறாருல, அப்பயே தெரியல அவருக்கு ஓகே ஒரு சரியான நபர் கிடைச்சா இல்லை நம்ம அவங்களோட அது பியூர் டேலண்ட்டு தானே. அதுதான் நான் அதை அப்படி தான் சொல்கிறேன். நான் இல்லாட்டி 2 பேர் ரொம்ப ஹம்பிள் நாடகம் போடுறோம். இல்லை நான் சொல்ல வருதுமா, இப்போ ஒரு தெரிஞ்ச நடிகராக இருக்கிற கட்டத்தை தாண்டி எதுவுமே தெரியாத போது ஒருத்தரை ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட் டே ஷூட் ஒரு சின்ன சீன் முடிஞ்சு, செகண்ட் சீன் என்ன, என் வாயில் இந்த எல்லா விதமான ஷிட்டும் போட்டு கலந்து ஊற்றுற மாதிரியான ஒரு ஷாட். அது ரொம்ப நடுங்கி பயந்து நடிக்கிட்டு இருந்தேன், எப்படி அதை நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அந்த ஒரு அனுபவம் இல்லை, ஆனால் அது எப்படி இருக்கும்னு அது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த மாதிரி சம்பவம் கிடைக்கும்போது நிஜமாக ஒருத்தர் இருந்த
இடத்த போய் ரீச் பண்ண அட்லீஸ்ட் அந்த பெயினை வந்து ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியல. பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட் படம், 96 பிரேமுக்கு கேமராக்கு தான் ஃபஸ்ட் படம். ஸோ அதனால் ரொம்ப நடுங்கி அதில் ஒருவங்களை யாராவது ரொம்ப நம்பிட்டாங்கன்னா இன்னும் பயம் அதிகமாகிடும், சொதப்பிடக்கூடாதுன்னு. ஒரு வழியாக அது முடித்தோடனே எனக்கு என்ன தெரியல, செட்லாம் கை தட்டினாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஹோப்பு கொடுத்தது. அது வந்து ரொம்ப நல்லா. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்பின ஒரு ஆள் தான் ஆறுமுகம் அப்படின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் இந்த இவ்வளோலாம் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லாத போதே என்னை நம்பின ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லுவேன். அழகாக இருக்குது சார் அது கேட்க. அண்ட் ஐ திங்க் எஸ் எதுவும் சொல்லுவாங்க நீங்கள் ப்ளீஸ். இப்போ போதும் தெரியல. லெட்ஸ் கெட் பேக் டு தி ஃபிலிம். ஐ திங்க் இந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கீங்க. ஸோ இயக்குனராக ஃபங்க்ஷன் ஆகும்போதே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், கூடவே ப்ரொடியூசராக இருக்கும்போது டெஃபினட்டாக நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். எப்படி சார் பேலன்ஸ் பண்ணீங்க? இல்லை, அது கரெக்டான ஃபினான்ஸ் இருந்ததுன்னா இது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. கரெக்டான ஃபினான்ஸு, கரெக்டான டைம், கரெக்டான ஒரு இயற்கையெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா சேலஞ்சஸ் இல்லை. ஆனால் அது எதுவுமே கரெக்டாக இருக்காது, அப்படி தான் இருக்கும். இப்போ என்ன சேலஞ்சஸ் மெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைம் வந்து ஃப்ரேம் வந்து ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம அதை பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து டைரெக்ஷன் பண்ணுறோன்னா அந்த டைரெக்ஷன் பண்ணுற வேலையை முடிச்சுட்டு தான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே திருப்பி வர முடியும். ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டே டைரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இப்போ இங்கே மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ இங்கே உட்காந்தாலும் நம்ம அந்த வேலையை நம்ம தான் பார்க்கணும். ஸோ அது வந்து ஒரு நாளில் பண்ண வேண்டிய வேலை வந்து 4 நாள் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் மெயினாக இருக்குமே தவிர, பட் வந்து இது வந்து ஜெனரலாக வந்து ப்ரொடியூசருக்கு எப்படி ஓகே சொல்ல போகிறாங்க, ஒரு டேரக்டருக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அது இருக்கு. நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டர், நான் தான் டேரக்டர். நானே ராஜா, நானே மந்திரி. ஆனால் அந்த கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல, அது நான் தான் அனுபவிக்கணும். ஸோ அதனால் ஓகே சொல்லக்கூடாது. நல்ல கான்சிக்வென்ஸ் தான் இருக்கும் சார். லெட்ஸ் மேனிஃபெஸ்ட். ஸோ அதனால் வந்து சில சமயம் டைரக்டர் பெருசாக நினச்சா கூட ப்ரொடியூசர் உள்ளேருந்து கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஈஸியான வேலையும் கூட தான் நினைக்கிறேன். பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிளானிங். இவர் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சொதப்பல் நடக்கும். பட் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமானது. பிளானிங் வந்து ரொம்ப முக்கியமானது. பேப்பர் ஒர்க் சரியாக இருந்தால் ஸ்கூல். ஓகே, ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன்லேருந்து நானே ராஜா நானே மந்திரி ஆறுமுககுமார் அவர்கள் அப்படி மாற்றிக்கலான்னு. சார் நல்ல காமெடி படம் சார் அது. நானே ராஜா நானே மந்திரியா? விஜயகாந்த் சார் படம் சார். ஆமாம், சூப்பர். ரைட், கமிங் பேக் டு யூ சார். ஐ திங்க் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சேது சார் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி அந்த பயணமும் ரொம்ப நாள் இருந்த அந்த ஏக்கம் ஆர்வம் எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். I cannot reveal too much. ஏன்னா அதான் ரொமான்டிக் வில்லன். ஆமாம். இல்லை, அப்படி அவர் எப்படின்னா, இப்போ மையம் வந்து இவர் தான் ஹீரோ தான். இப்போ போல்ட் கண்ணன் ஒரு கேரக்டர் தான் அதோட இதுவாக இருக்கார். அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு வில்லன்னு, இவர் ஒரு வில்லன். இப்போ இவரோட வந்து யோகி பாபுவும் இவரும் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது. அவருக்கு காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது. யோகி பாபு இவங்க, அப்புறம் அவங்க 3 பேரும் ட்ராவல் பண்ணுறது தான் அவரோட கேரக்டர்ஸ். அவரோட இவரோட வந்து ருக்மிணி அவரும் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ இந்த காம்பினேஷன் அவருக்கு காம்பினேஷனே கிடையாது இந்த இதில். இவர் வந்து எமோஷ்னலாக இப்போ 2 வில்லன் டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், பயங்கர இப்போ அட்டாக் பண்ணி அடிச்சு ரகடு அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர். ரகட் பாய். ரகட் பாய். யூ ஆர் த ரகட் பாய் சார். அவர் சாக்லேட் பாய். சார் வெக்கப்படுறாரு சார், ரகட் பாய் சொன்னே. அவங்க பாருங்க சார். இல்லை, இது கவனிக்கலைங்க பாருங்க, சாக்லேட் பாய். இவர் வந்து சாக்லேட் பாய் சொல்லிடுறாங்க சார் 2 வாட்டி சாக்லேட் பாய் அப்படி சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லன், அவ்வளோதான். ரைட், ஒரு ரகட் பாய் வில்லன், ஒரு சாக்லேட் பாய் வில்லன் அப்படி வச்சுக்கோங்க. அது ஓகே தான். சூப்பர் சார். ஐ திங்க் யோகி பாபு சாரோடைய கேரக்டரைசேஷன் பற்றியும் இந்த படத்தில் பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யோகி பாபு சாருக்கும் பெரும்பாலான காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் அதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் கூட எப்படி இருந்துச்சு டுகெதர் ஒர்க் பண்ணும்போது, உங்களோட காம்பினேஷன் பார்க்கும்போது ஆஸ் அ டிரெக்டராக அண்ட் உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக? யோகி பாபுவும் அவரோட காம்பினேஷன் வந்து இப்போ வந்து அவங்க ஒரு 2 பேருமே வந்து இனோவேஷன்ஸ், 2 பேருக்குமே இது க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி. இப்போ நம்ம வந்து எனக்கு ஹியூமர் ரொம்ப ஈஸியாக வரும், என்னால் அதை கொஞ்சம் கொண்டு வர முடியும். பட் ஸ்டில் எனக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. பட் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமிங்கில் வந்து ஒர்க் பண்ணுவேன். யோகி பாபு வந்து ஒரு டைமிங்கில், இவரும் ஒரு டைமிங்கில் இருப்பார். இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒரு சீனை சொல்லல,
அங்கே நமக்கு வந்து கண்டென்ட் மிஸ் ஆகக்கூடாது. நான் கண்டென்ட்ஸ்லாம் வருதான்னு மட்டும்தான் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். பட் ஆர்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணல அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு கொடுக்கணும். இப்போ இவங்க மாதிரி ஃபைன் ஆர்டிஸ்ட் அதை கொடுக்கல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது அங்கே ஒரு மேஜிக்காக இருக்கும். நம்ம ஒன்று இமேஜின் பண்ணிட்டு போயிருப்போம். இங்கே பார்த்தா சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ரொம்ப பெருசாலாம் அதெல்லாம் பார்க்கல. மானிட்டரை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருப்பேன். நான் சும்மா சிரிச்சிட்டே இருப்பேன். நான் அப்புறம் அங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம். ஒரு மேஜிக் நடந்துகிட்ருக்கு. சரியான காம்பினேஷன் அது. அந்த இது இல்லை, நானே பல முறை சிரிச்சிருக்கேன் யோகி பாபுவோட டைமிங்கில் வந்து. அவர் அல்டிமேட். அப்புறம் அவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் மூஞ்சி வச்சுப்பாங்க. அது வந்து எனக்கு யோகி பாபு ரொம்பவுமே ரொம்ப ஆச்சரியமான, ஏன்னா ஆச்சரியமான ஒரு ஆக்டர் தான், நண்பராகவும் சரி. அப்புறம் யோகி பாபு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து அவருக்கு வந்து பெரிய படமோ சின்ன படமோ அவருக்கு அந்த பார்ஷியாலிட்டி இருக்காது. அந்த படம், அந்த சீன் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நியாயத்தோடு பண்ணுவோம்ல, அதில் சின்சியராகவும் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீனுக்குள்ளே வந்துட்டார்னா அவருக்கு என்னென்ன தோணுமோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ யோசிச்சுட்டே இருப்பார். அப்புறம் அந்த கேப்பில் கூட இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்டு முடிஞ்சு நடுவில் இருக்க கேப்பில் கூட ஏதாவது ஒரு விஷயமா டிஸ்கஷன் பண்ணுறதாலும் சரி, எதாவது கதை சொல்கிறதாக இருக்கட்டும், எதாவது கதை சொல்லுவார். இல்லை எதையா பண்ணி அந்த சீன் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வைக்கலாம். ஏதோ ஒரு இவரை பார்க்க போகிற ஒரு காட்சி வரும்போது எங்கள் ப்ரொடக்ஷனில் மாதவன் ஒருத்தர் இருப்பார். மாதவன் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். ஓகே, இல்லை மாதவனுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி விட்டாரா, சட்டை கழட்டி எக்ஸசைஸ் பண்ண விட்டு ஏதாவது ஒரு வகையில் என்னெல்லாம் முடியுமோ அது வந்து இறங்கி அது வேலை செஞ்சுட்டே இருப்பாப்புல. ரொம்ப எனக்கு இன்ன வரைக்கும் எவ்வளோ படம் நடித்தாலும் அவங்கள எப்படி அது. இப்போ நான் போட்னு ஒரு படம் பார்த்தேன், அவரோட சிம்புதேவன் சார் படம் பார்த்தேன். அதில் இருக்க அந்த சீரியஸ் ரோலே ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணுவார். அவரோட முகம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்துது. சில சமயம் நான் ரொம்ப அடக்க முடியாமல் சிரிச்சிடுவேன் அவர்கிட்ட வேலை செய்யும்போது. அப்புறம் செட்டில் அவர் கூட இப்போ நான் பாண்டியா சார் பண்ண நடிக்கும்போது செட்டில் அவர் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சுகமான அனுபவம். ஷார்ட் முடிச்சுட்டு பேசும்போது சரி, அந்த கெமிஸ்ட்ரி தான் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகுது. ஐ திங்க் அவர் போட்ட கவுண்டர் தான் அந்த ட்ரெய்லர்னுடைய லாஸ்ட் கட்டாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு, இல்லை எஸ்கே அவர்கள் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பிளான் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணும்னு நினச்சி வைக்கல. அது ஓகே, என்ன அதில் ஒரு இன்னொரு உண்மை இருக்குது. அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியாது. நான் வரைஞ்சதே அதை வச்சு தான் வரைஞ்சேன் நான். அப்படியா சார்? பாத்தீங்களா, ஒரு பிளாட் ட்விஸ்டிங் ரிவீல் இருக்கு. மாவீரன் கெட்டப்பில் ஒன்று வரைஞ்சி வச்சுருந்தோம், ஆனால் சொல்லலை. யோகி பாபு வந்து யூஸ்வலாகவே ஐடியா அவருக்கு வரும், கிரியேட்டிவாக வந்துட்டு ஐடியா வந்து எதையாவது பார்த்தா என்ன மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஸோ அவர் வரகுறையாக பார்த்து வரைஞ்சிருப்பாங்க. பேப்பரில் வந்து ஒரு இதுவாக இருக்கும். அது இவர் வந்து யோகி வந்து இல்லையே மாவீரன் சிவகார்த்திகேயன் வடச்சன் அமீர் அப்படி. இது ஒன்று மாவீரன், ஏன்னா நாம வரைஞ்சது அதை வச்சு தான் வரைஞ்சோம். ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அதை பார்க்க அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாரு. அது வந்து இதில் வந்ததோட படத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அவர் சொல்லுவார் இது என்னை மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பார் அவர். இதை பார்த்தா என்னை மாதிரியா இருக்குது, ஆனால் சிவகார்த்தியன் மாதிரி இருக்கே. சிவகார்த்தியனா? ஏய் கன்ஃபார்மாக என்னை மாதிரி இல்லை ஒன்று சிவகார்த்தியன் இல்லை வடச்சென்னை அமீர். கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் திவான் சரத்குமார். சத்தியமாக ஓ மூஞ்சி இல்லை இது. ஸோ அது லென்த்தி டைலாக். அது எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க அதில். இதில் நான் அவர் மாவீரனை வச்சு வரைஞ்சது உண்மைதான். ஆனால் அப்புறம் நானே ஒரு தடவை திருப்பி பார்க்குறேன், திவான் சரத்குமார் மாதிரி தான் இருக்கேன். இல்லை அங்கேயே ஷூட் பண்ணும்போதுமா அவர் வந்து நாங்கள் இந்த சீன் கேம்லிங் சீன் ஷூட் பண்ணும்போது அங்கே சைனீஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. சைனீஸு அப்புறம் மலேசியன்ஸா மலாய் பீப்புள் இருப்பாங்க. அவங்கள சில பேரை நம்ம ஒரு ஆக்டர் மூஞ்சி மாதிரி கண்டுபிடிச்சி சொல்லுவார். கரெக்டாக இருக்கும். அப்படியே ஆமாம், இல்லை அவருக்கு ஒரு அந்த விஷயம் இருக்குது கம்பேர் பண்ணல. நீங்கள் அவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்டர் மாதிரி தெரிவார். ஆமாம், அவருக்கு அது ஒரு நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காரு, சார் அவனை பாருங்கள் சார் அப்படின்னு யாரோ ஒரு ஆக்டர் பேர் சொல்லுவார். இப்போ சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது. அது மேல் ஃபீமேல் யாரோ ஒரு ஆக்டர் சொல்லி இவங்களுக்கு வயசான அப்படி தான் சார் இருப்பாங்க பாருங்க சார் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் நமக்கு யூவலாக இருக்குது, அப்படியே தான் இருக்காது. அந்த மாதிரி சொல்லுவார் அவர். அதுவும் ஒரு திறமை தான் இல்லையா? ஆமாம், சான்ஸே இல்லை. நிறைய இந்த மாதிரி. அப்போ நான் இன்பிட்வீனில் வந்து எனக்கு 2-3 கதைகள் சொல்லி நான் போகிற முறையும் கேட்டுகிட்டே இருக்கேன். தயவுசெய்து நீங்கள் வந்து தைரியமாக இறங்கிருங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க தலைவான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. he is very good, too good. Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Faculty of Occupational Therapy.
Admission open for BOT and MOT. Apply now.